வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் காராமணியும் சேர்த்து ஒரு குழம்பு ஒன்று பண்ண போறோம். அப்புறம் சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேனக்கிழங்கு நல்லா ஸ்லாபா கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், வரமிளகா பொடி, கொஞ்சம் தனியா பொடியெல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இந்த பக்கம் கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. ஸோ முதல்ல தாளிக்கிறதெல்லாம் இந்த பக்கம் முடிச்சிடலாம். நாம கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் சப்பாத்தி கல் வச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதில் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகா பொடி இல்லை சாம்பார் பொடி, வெத்த குழம்பு பொடி, எந்த பொடி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட என்ன பொடி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிருக்கிற காராமணியும் சேர்த்துறேன். நான் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துப்போம். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இந்த பக்கம் நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருந்தோமா, அது நல்லா காஞ்சிருக்கு. அதில் கொஞ்சமா கடுகு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்த ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அடிக்கிட்டே வந்துடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும், பட் நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னைக்கோ ஒரு நாள் நம்ம எண்ணெய் கூட செலவு பண்றதுல தப்பு கிடையாது. குழம்பு இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வரணும். இது நல்லா இந்த பக்கம் கொதிக்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரே ஒரு கொதி, அவ்வளவுதான். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். திருப்பிடலாம். நிதானமா வச்சீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். அதே மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசா கட் பண்ணீங்கன்னா வேகும்போது மாவா வெந்துடும். ஓரளவுக்கு திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்மளுடைய சேனக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி, எடுத்துருவோம். பாருங்க நல்லா ரோஸ்டா இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா இந்த குழம்பு பிசைஞ்சுட்டு நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் சாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்த செட் எப்படி போட போறோம்னா, சேம் இதே மாதிரி தான். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தாளிச்சு போடும்போது நல்லா இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். அதனால்தான் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கூட அப்படியே அடுக்கி வச்சுட்டே வந்துடலாம். நிதானமா வேக வச்சீங்கன்னா கரெக்டா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். தீயாம நல்லா கரெக்டா வந்துடும். அவ்வளவுதான். இந்த பக்கம் கத்திரிக்காயும் காராமணியும் சேர்த்த குழம்பும் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் சேனக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு செட்டு நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான். கத்திரிக்காயும் காராமணியும் சேர்த்த ஒரு குழம்பு.
இந்த குழம்புக்கு வந்து நீங்க குழம்பு மிளகாப்பொடி வச்சிருந்தா அதுவும் போட்டுக்கலாம், இல்ல சாம்பார் பொடி இல்லைன்னா வத்த குழம்பு பொடி போட்டுக்கலாம். இல்ல மூணுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வரமிளகா பொடியும் தனியா பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த விதமானாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு குழம்பு பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நல்ல சுடசாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது கூட இந்த சேனக்கிழங்கு ஃப்ரையும் சேர்த்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.